பரமாத்மா நம்பினவங்களை கைவிட மாட்டான். இன்னைக்கே அவன் உங்க குறைய தீர்த்து வைக்கலாம், யாருக்கு தெரியும்? உங்க கவலையெல்லாம் சீக்கிரம் உங்களை விட்டு பறந்து போயிடும். அர்ச்சனை தட்டை கொடுங்க, பூஜை பண்ணிட்டு வரேன். கீழே விழுந்த பூவை சாமிக்கு போடக்கூடாது. இதை பிடிங்க. சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டித் துக்கபாக் பவேத். सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. सङ्गच्छध्वं संवदध्वं. அர்ச்சகரே, இவங்க உங்க சொந்தக்கார பொண்ணா? போன ஜென்மத்துல இவ என் மக, ஆனா இந்த ஜென்மத்துல என் வளர்ப்பு மக. இவளுக்கு யாருமே இல்லம்மா, என் வீட்டுலதான் தங்கி இருக்கா. எல்லாம் அவனோட விளையாட்டு. உங்களுக்கு குழந்தை இல்ல, இந்த குழந்தைக்கு அப்பா அம்மா இல்ல. இவளை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஏதோ உணர்வு ஏற்படுது. போன ஜென்மத்துல ஏதோ பந்தம் இருக்குன்னு தோணுது. இவளை பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆனா ஏன்னு தெரியல, இவளை பார்க்கும்போது என்ன அறியாம நான் கண் கலங்குறேன். எட்டு வருஷமா விடாம எரிஞ்ச நெருப்பு மேல மழை பெஞ்ச மாதிரி இருக்கு. இது அந்த ஈஸ்வரனோட மகிமையாதான் இருக்கும் இல்லையா அர்ச்சகரே? உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இவங்களை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகவா? எங்க பொண்ணா பாத்துக்கிறோம். எனக்கு தான் குழந்தை பாக்கியம் இல்லையே. உங்களுக்கு குழந்தை இல்லையேன்னு தான் அந்த பரமேஸ்வரனுக்கு திரிசூலம் கொடுத்தீங்க. கொடுத்த உடனே குழந்தை இல்ல, இவள மகளா பாத்துக்கிறேன், கூட்டிட்டு போகவான்னு கேக்குறீங்க. எல்லாம்
அவனோட விளையாட்டுமா. ஈஸ்வரன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுப்பான். ஆனா கொடுக்கிற விதம் வேற வேற மாதிரி இருக்கும். அர்ச்சகரே, அமிர்தாவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு என் மனசுக்கு தோணுச்சு. மனசுல பட்டது சொல்லிட்டேன். நான் அப்படி பேசுறது அமிர்தாவுக்கு பிடிக்கலையோ என்னவோ. ஏன்னா நான் அப்படி கேட்ட உடனே அவளுக்கு அவங்க அம்மா அப்பாவோட ஞாபகம் வந்துருச்சோ என்னவோ. ஆண்டவனோட சன்னதியில அமிர்தாவை பார்த்த உடனே உங்களுக்கு அவ மேல ஒரு பாசம் வந்துருச்சு. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுங்கிற அளவுக்கு தோணி இருக்கு. அப்படின்னா அது அந்த ஆண்டவனோட விருப்பம்னு தானே அர்த்தம். ஐயா, நீங்க ஒரு வாட்டி பேசி பாருங்களேன். அவளும் எங்க வீட்டுல ஒருத்தியா இருப்பா. அவளை நாங்க நல்லபடியா பாத்துப்போம். வளர்ந்த பொண்ணுன்னு யோசிக்காதீங்க. அவ மொத்த பொறுப்பையும் நாங்க ஏத்துக்கிறோம். எங்க கூட அனுப்புங்க அர்ச்சகரே. அவளை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. பரம்பரை பரம்பரையா இந்த கோயிலுக்கு நீங்க எவ்வளவோ செய்யறீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதாமா? அவளை உங்க கூட நான் சந்தோஷமா அனுப்பி வைக்கிறேன். ஆனா அவளை அனுப்பி வைக்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? இருக்கலாம், பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டீங்கல்ல. இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க செழிப்பா வாழறவங்க, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அவளுக்கு உங்க வீட்டுல ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கும் வயசாயிடுச்சு. அந்த பரமேஸ்வரனுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு எப்ப கண்ண மூடுவேன்னு தெரியாது. வயசுக்கு வந்த பொண்ண இந்த காட்டுக்குள்ள எப்படி விட்டுட்டு போக முடியும்? அதனாலதான் அந்த பரமேஸ்வரனே உங்க மூலமா அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறான்னு தோணுது. ஆனா நம்ம விருப்பங்களை எல்லாம் அவ மேல திணிக்க முடியாது. அவளோட விருப்பம் என்னன்னு அவகிட்டயே கேட்கலாம். நான் போய் அவகிட்ட பேசுறேன். அந்த ஆண்டவனோட விருப்பம் எப்படியோ அப்படியே நடக்கட்டும். ஏன் அமிர்தா திடீர்னு வந்துட்ட? கஷ்டமா இருக்கா? அவங்க கூட போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. சில பேரை நான் நம்ப மாட்டேன். வர வர மனுஷங்க மேல எனக்கு நம்பிக்கையே போச்சு. அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா. பரம்பரை பரம்பரையா அவங்கள எனக்கு தெரியும். எங்க இருக்கிறத விட அங்க நீ ரொம்ப நல்லா இருப்ப. நல்லா இருக்கணும், நல்லா வாழணும்ன்றதுக்காக நான் இந்த இடத்துக்கு வரல அர்ச்சகரே. அந்த பரமேஸ்வரன் தான் உன்னை இப்படி பேச வைக்கிறான். உன்னை பத்தின எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும். நீ யாரு, எதுக்காக வந்திருக்க, எல்லாமே எனக்கு தெரியும் அமிர்தா. தெரிஞ்சும் நான் ஏன் உனக்கு அடைக்கலம் கொடுத்தேன் தெரியுமா? உனக்கு பெரிய அநியாயம் நடந்திருக்கிறதுனாலதான். அந்த பரமேஸ்வரன் தான் எனக்கு உத்தரவு கொடுத்தான். அதனாலதான் நான் உனக்கு அடைக்கலம் கொடுத்தேன். உனக்கு அடைக்கலமும் கிடைச்சது, பாதுகாப்பும் கிடைச்சது. உன் பழி வாங்குற உணர்வு, லட்சியம் எல்லாமே எனக்கு தெரியும். இருக்கிற இடம் மாறதால பழியும் லட்சியமும் நிச்சயமா மாறாது. எதை பத்தியும் கவலைப்படாத அமிர்தா. எல்லா மனுஷங்களும் கெட்டவங்க இல்ல. மனுஷங்கள்ல சில பேர் கெட்டவங்களா இருக்காங்க, அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான்.
நான் எதுக்காக வந்தேனோ என் காரியத்தை முடிச்சுக்கிட்டு இங்க இருந்து போயிடுவேன் அர்ச்சகரே. உன் எண்ணம் லட்சியம் எல்லாம் ஒழுங்கா ஈடேறணும்னா இப்ப நீ அவங்க வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அமிர்தா. அந்த பரமேஸ்வரனுடைய விருப்பமும் அப்படிதான் இருக்கு. அவன் உனக்கு இப்ப வழி காட்டுறான், அதை வேண்டான்னு மறுக்காத. நீ இப்போ இங்கிருந்து போறதாம்மா நல்லது. இனிமே நீ இங்க இருக்க கூடாது. அமிர்தாவுக்கு வர விருப்பம் இல்லைல்ல? சரி, நாங்க கிளம்புறோம். அவ எங்க கூட வர்றது அந்த ஈஸ்வரனுக்கே விருப்பம் இல்லை போல இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு கொடுப்பனும் இருக்கணும்ல. எனக்கு இல்லை, அவ்வளவுதான். நாங்க கிளம்புறோம் ஐயா. அந்த பரமேஸ்வரன் காட்டுற வழியில தான் நான் போகணும். நான் அவங்க கூட வரத்துக்கு தயார். இதோ இதுதான் அந்த பரமேஸ்வரனுடைய விருப்பம். அவனுடைய அருள் உங்க மேல இருக்குங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. இருக்கிறதுக்கு ஒரு இடத்த கொடுத்து என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க. நீங்க செஞ்ச உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நல்லவங்களுக்கு நல்லதுதாம்மா நடக்கும். போயிட்டு வா. உன் மனசுல இருக்கிறதெல்லாம் நிறைவேறட்டும். அர்ச்சகரே, என்னன்னைக்கும் நாங்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். எத்தனையோ வருஷங்களா நாங்க இந்த கோவிலுக்கு வந்துகிட்டு இருக்கோம். ஆனா முதல் தடவையா சந்தோஷத்தோட நாங்க இங்க இருந்து போறோம். நல்லதே நடக்கட்டும். வாமா, போலாம். நம்ம வீட்டுக்கு போலாம். கர்ப்பூரகாரம் கருணாவதாரம் சம்சாரசாரம் புஜகேந்திரஹாரம். கர்ப்பூரகாரம் கருணாவதாரம் சம்சாரசாரம் புஜகேந்திரஹாரம். சதா வசந்தம் ஹிருதயாரவிந்தே. சதா வசந்தம் ஹிருதயாரவிந்தே. பவம் பவானி சைதம் நமாமி. பவம் பவானி சைதம் நமாமி. ருத்ரா, இந்த கோவில் தான், இதே கோவில்ல தான் நம்ம எதிரியான அந்த நாகராணி இருக்கா. ஏய் விஷப்பாம்பே, எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்க? வெளியே வா. ஆண்டவன் சன்னதியில ஒளியறியா? உன் சக்தி எவ்வளவு பெருசு நான் பாக்குறேன். வா. உன்ன மாதிரி ஒரு பாம்பு ஏன் முன்னாடி, என் சக்திக்கு முன்னாடி தூசுக்கு சமம். 10 வருஷங்கள் தவம் பண்ணி அந்த சிவன் கிட்ட இருந்து உனக்கு கிடைச்ச சக்திய என் முன்னாடி வந்து காட்டு. வா. பாபா, இந்த கோவில் தானா? எனக்கு என்னவோ அப்படி தோண மாட்டேங்குதா. ருத்ரா, என்னோட சக்திய நீ சந்தேகப்படாத. பயத்துல இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சுகிட்டு இருக்கணும். போய் அவளை தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டு இழுத்துட்டு வா. போ.
பாபா எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், அவ எங்கேயுமே இல்ல. ஏ நாகராணி, நீ ஒரு விஷப்பாம்பு. தவம் பண்ணி உனக்கு சக்தி கிடைச்சதுனால நீ ஒரு பெரிய சக்திசாலி நினைப்பா? என்னுடைய மந்திர சக்திக்கு முன்னாடி உன்னோட சக்தி அடிபணிஞ்சே ஆகணும். நான் சொல்ற மந்திரங்களுக்கு என் முன்னாடி தலகுனிஞ்சே ஆகணும். எங்க இருக்க நீ? இப்ப எங்க இருக்க? உடல் முழுக்க கால பைரவனோட சக்தி நிறைஞ்சிருக்கிற எனக்கு, ஒவ்வொரு நாளும் அவனுக்கு பூஜை பண்ணி அவனே சரணாகதின்னு நினைச்சிருக்கிற எனக்கு, உடம்பெல்லாம் விஷத்தோட இருக்கிற ஒரு சாதாரண பாம்பு நீ. எனக்கு சரிசமமா நிக்கிற தகுதி இருக்கா உனக்கு? உன்னை விட மாட்டேன். எங்க இருந்தாலும் உன்னை கண்டுபிடிச்சு கொல்லுவேன். ஜெய் மகாகாளி. நீதான் எனக்கு எல்லாமே நான் நினைக்கிறது உண்மையா இருந்தா, உனக்கு பூஜை செய்யறதுலயே என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சது நிஜமா இருந்தா, அந்த விஷ பாம்ப என் கண்ணு முன்னாடி கொண்டு வா. உன்னுடைய பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறவன் நீ. உன்னை சரணாகதி அடைஞ்சவன் நான். என்ன நம்பி வந்திருக்கிற பக்தனை எப்படி நான் கைவிட முடியும் மகாதேவா? நிரந்தரமான ஒரு ரூபம் இல்லாத விஷ ஜந்து அது. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் உனக்கு பூஜை பண்ணிக்கிட்டு நீதான் எனக்கு எல்லாமே நினைச்சுக்கிட்டு இருக்க எனக்கு நீதான் உதவி செய்யணும் மகாபிரபு. ஜெய் மகாகாளி. எங்க இருக்காவ? எங்க இருக்கா? பாபா என்னாச்சு பாபா? அவளை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? மனித உடலுக்கு மாறினதுக்கு அப்புறம் அந்த பாம்பு வந்து சேர்ந்தது இந்த கோவில்ல தான். நான் பூஜை பண்ற தெய்வம் அந்த மகாகாளிய, அந்த விஷ ஜந்து பூஜை பண்ணது இதோ இந்த கோவில்ல தான். ஆனா ஒரு விஷயம் ருத்ரா, நாம நினைக்கிற மாதிரி அது சாதாரண பாம்பு இல்ல. அத பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நாம போக வேண்டிய பாதை வேற. மனுஷங்க உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு மனுஷங்க யாராவது உதவி பண்ணிருக்கணும்ல. அந்த நாகினிக்கு உதவி பண்ணவங்க கிட்ட பேசினா அந்த நாகினி இப்ப எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் பாபா. என்னாச்சு இவ்வளோ நேரமாயும் விக்ரமும் சரோஜாவும் வீட்டுக்கு வரல? ஒருவேளை வர வழியில அவங்க காரை பெரிய லாரி எதுனா மோதிருச்சோ என்னவோ? அப்படிலாம் பேசாதீங்க. சொத்து நம்ம கைக்கு வந்து சேர வரைக்கும் அவங்க 2 பேரும் உயிரோட தான் இருக்கணும். ஆனா என் மனசுக்குள்ள ஏதோ கெட்ட கெட்ட எண்ணங்களா வருதுமா. ஈஸ்வரனுக்கு திரிசூலத்தை வேற கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. ஆண்டவன் சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு குழந்தை கொடுத்துட்டா அவங்களுக்கு குழந்தையும் பிறக்க போறதில்ல, நம்ம ஆசைக்கு எந்த தடங்களும் வரப்போறதில்ல. பார்த்துக்கிட்டே இருக்கு.